நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம பூரி கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறோம். அது ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சா தாளிப்புக்கு கடுகு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி 2 பழம் அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண பூண்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, ஒரு கேரட் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டு, ஒரு நிமிஷம் வதங்கினோன்னா கருவேப்பிலை இதுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து விட்டு இது நல்லா கலந்துக்கலாம். வேக வச்ச பட்டாணி வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா பவுட்ரு அது மட்டும் தான் சேர்க்கணும், வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பொட்டுக்கல்லையை கொஞ்சம் பவுட்ரு பண்ணி நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச கிழங்கையும் நம்ம உள்ளே சேர்த்து நல்லா கரைச்சி ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ட மனமும் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் மல்லித்தலை தூவி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பூரியோடு வச்சு சாப்பிடையில செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.